ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வாரமும் தேவனுடைய சமூகத்தில் மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்ய நாம் கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். ஆண்டவரை நாம் துதித்து உயர்த்தும் போது பரலோக ஸ்லாக்கியங்கள் நமக்கு உண்டாகிறது, பரலோக கிருபைகள் நம்முடைய வாழ்க்கையை நிரப்புகிறது. இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் உண்மையான இருதயத்தோடு தேவனை நம்முடைய வாழ்க்கையில உயர்த்தி பிடித்தவர்களாக, அவரை எல்லா சூழ்நிலையிலும் நாம் அவரை ஆராதிக்க, அவரை சேவிக்க உண்மை உள்ளவர்களாக நாம் அவருக்கு உண்பதாக அவர் சமூகத்திலே நாம் நிலை பெற்றிருப்போம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் மகிமையிலே நிறைவாக்குவார். நாம் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவராகிய தேவனை நோக்கி நாம் நல்ல ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சர்வ வல்லமுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகிமைக்கு பாத்திரரே, உமக்கு ஸ்தோத்திரம். புகழ்ச்சிக்கு பாத்திரரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கனத்தையும் எல்லா மேன்மையும் எல்லா புகழ்ச்சியும் உடைய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் கண்மலையாகிய கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மகிமை பொருந்திய பட்டயமே, உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் நம்பிக்கையே, உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலுக்கு ஜெயபலமா இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலைகளை திருப்புகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சூழ்நிலைகளை மாற்றுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் எங்களுக்கு பக்கபலமா இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கொந்தளிக்கிற புயல்களையும் காற்றுகளையும் அடக்கி அமர்த்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீதியுள்ள நியாயாதிபதியே, உமக்கு ஸ்தோத்திரம். மகா பெரியவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மகா இரக்கம் உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே மேலானவர், நீர் ஒருவரே பெரியவர். தேவாதி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். மாறாத தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வாசல்களில் துதியோடு, பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு நாங்கள் உள்ளே வருவதற்கு எங்களுக்கு கிருபை தந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே நீர் எங்களை ஆண்டவரே புதுமையாக்கி பரிசுத்தமாக்கினதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிருபையின் ஆவியை நிந்திக்காதபடி எங்கள் வாழ்க்கை நீர் ஆசீர்வதித்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய மனக்கண்களை பிரகாசிக்க செய்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கல்வாரி சிலுவைக்காக ஸ்தோத்திரம். உடைய தியாகத்துக்காக ஸ்தோத்திரம். எங்கள் சாபங்களை, எங்கள் பாவங்களை, எங்கள் ரோகங்களை நீர் முறியடித்ததுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாங்கள் உமக்குள்ளே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய மகிமையின் பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். மகிமையின் அந்த ராஜரீகத்துக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய ராஜரீகம் பூமி எங்கும் கடந்து செல்லட்டும். உடைய ராஜரீகம் பூமியின் கடைமுனை வரைக்கும் அது கடந்து செல்லட்டும். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், அவர் கச்சையை அணிந்து கொண்டிருக்கிறார் என்ற வசனத்தின்படி நீர் உடைய ராஜரீகத்தை அனுப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய ராஜரீகம் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. மகிமையானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் எங்களை நடத்தி வந்த எல்லா பாதைகளை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். நீர் நடத்தி வந்த எல்லா சூழ்நிலைகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய பக்க பலத்தை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. எல்லா இழப்புகளிலும் எல்லா சோர்வுகளிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கேள்வி கேட்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை, கேள்வி கேட்க எங்களுக்கு உரிமையும் இல்லை ஆண்டவரே. ஆனால் நீர் செய்வது எல்லாமே நன்மைக்கு எதுவாகவே இருக்கிறதப்பா. அதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் அறிவுக்கு எட்டாதது, எங்கள் புத்திக்கு எட்டாதவைகளை செய்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல கர்த்தரை துதிப்போம். இந்த காலை நேரத்தில் நல்ல பலத்தோடு துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். கர்த்தர் ஒருவருக்கே மகிமை, கர்த்தர் ஒருவருக்கே மகிமை. நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றினவர், நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றினவர், நம்முடைய எல்லா சூழ்நிலைகளை
நமக்கு சாதகமாக்கினவர், எல்லா சோதனைகளிலும் நமக்கு ஜெயத்தை கொடுத்தவர், மகிமையுள்ள தேவன், மகிமையுள்ள நியாயாதிபதி, மகிமையுள்ள ராஜா. அவர் பிரகாசிப்பாராக. அவருடைய மகத்துவம் பெரிதாய் விளங்குவதாக, அவருடைய மகத்துவம் பெரிதாய் விளங்குவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறோம், இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறோம், இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரே, கடந்து வந்த எல்லா பாதைக்கும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் உயர்த்தப்படுவீராக, நீர் மேன்மைப்படுத்தப்படுவீராக. உமக்கே நன்றி ஆண்டவரே, உமக்கே நன்றி ஆண்டவரே, உமக்கே நன்றி ஆண்டவரே, உமக்கே நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய நன்மைகளை நினைத்து நாம் அவரை சந்தோஷமாய் பாடுவோம். கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திரும்பி தந்தீரே. மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திரும்பி தந்தீரே. மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே, மகிழ்ச்சியினால் எந்த நிரம்ப செய்தீரே. மகிமைப்படுத்துவே, மகிமைப்படுத்துவே, ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவே. மகிமைப்படுத்துவே, மகிமைப்படுத்துவே, ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவே. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். சோதனைகள் சூழ்ந்த வேலை காதறி கூப்பிட்டேன், சோராமல் உம் கரத்தால் அணைத்து கொண்டீரே. சோதனைகள் சூழ்ந்த வேலை காதறி கூப்பிட்டேன், சோராமல் உம் கரத்தால் அணைத்து கொண்டீரே. சொல்லி முடியா நன்மைகளை எனக்கும் செய்தீரே, சொல்லி முடியா நன்மைகளை எனக்கு செய்தீரே. நன்றி சொல்லுவே, நன்றி சொல்லுவே, ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவே. நன்றி சொல்லுவே, நன்றி சொல்லுவே, ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவே. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீரண்டை, தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கினீர். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீரண்டையில், தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கினீர். திருப்பி தர ஒன்றுமில்லையே. நன்றி சொல்லுவே, சொல்லுவோமா? நன்றி சொல்லுவே,
சொல்லுவே, ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவே. ஜீவனுள்ள காலமெல்லாம் இரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்தி உம்மை தொழுது கொள்ளுவேன் என்ற வசனத்தின்படி கர்த்தர் செய்த எல்லா நன்மைக்காக, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு கசந்து போயிருக்கும் என்றால் அந்த கசப்பையும் அவர் இனிமையாக்க நல்லவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் ஒரு நாளும் தீங்கு செய்வதில்லை, தீமை அனுமதிக்கவும் இல்லை. சில நேரங்களில் கடினமான பாதையில் கடந்து செல்லும் போது நாம் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். என்ன நடக்கிறது என்று புரியாத நேரத்திலும் நாம் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். காரணம், எதையும் எப்படியும் எங்கேயும் அந்த சூழ்நிலைகளை திருப்ப தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய மகிமை என்றென்றைக்கும் உயர்ந்திருக்கும். அவருடைய மகிமை என்றென்றைக்கு மேலாக இருக்கும். ஆண்டவர் எந்த சமயத்திலும் நன்றி சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவே, நன்றி சொல்லுவே, ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவே. நன்றி சொல்லுவே, நன்றி சொல்லுவே, ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவே. மகிமைப்படுத்துவே, மகிமைப்படுத்துவே, ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நாம நன்றி செலுத்த முடியும். காரணம் என்ன தெரியுமா? அவர் நம் நம்பிக்கைக்குரியவர். இஸ்ரவேலின் நம்பிக்கை என்று அழைக்கப்படுகிறவர். இஸ்ரவேலுக்கு நம்பிக்கை அவர்தான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கை அவர்தான். சேர்ந்த இந்த பாடலை உற்சாகமாய், நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி இந்த பாடலை உற்சாகமாய் பாடும். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் இருக்கிற இடத்தில் நம்முடைய நம்பிக்கையாகிய கர்த்தரை நோக்கி நல்ல கைகளை தட்டி பாடும். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே,
இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுமா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுவோம் எல்லாரும், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. கைகளை உயர்த்தி, உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. நீர் தவிர வேறு ஒருவரும் எனக்கு அற்புதம் செய்ய முடியாது என்கிற அந்த மிக முக்கியமான அந்த இடத்துக்கு நாம் வரும்போது, உம்மை தவிர என்று நாம் வரும்போது, கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்தவே விடுவதில்லை. எல்லா தோல்விகளையும் ஜெயமாக மாற்றுவார். நன்மையை கர்த்தர் உண்டாக்குவார். தீமையை போல தெரிந்தாலும், எல்லாம் முடிந்து விட்டது போல தெரிந்தாலும், தேவன் ஏதோ ஒன்றை குறித்து வைத்திருப்பார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் கர்த்தாதி கர்த்தராக இருக்கிறார். மனுஷன் சிந்திப்பது போல அவர் சிந்திப்பது இல்லை. கைகளை உயர்த்தி, உங்களை நம்பி இருக்கிறப்பான்னு சொல்லுவீங்களா? உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உங்களையே நான் சார்ந்திருக்கிற ஆண்டவரே, உங்களை நான் நம்பி இருக்க ஆண்டவரே. நீங்க தான் ஏதாவது செய்யணும்னு நான் எதிர்பார்த்து காத்திருக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம் அவரை பார்த்து. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம்.
முகத்தையே நோக்கி இருக்கிறோம். பாடுவோமா? உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசையா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசையா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அந்த வார்த்தை சொல்லுவோம். உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசையா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசையா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீர் சொன்ன வார்த்தை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். எல்லா தேவைகள் மத்தியிலும் ஆண்டவர் தான் நமக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவருடைய முகத்தை நோக்கி இருக்கிற கண்கள் நமக்கு வேணும். நம்முடைய கண்கள் இடதுபுறமோ வலதுபுறமோ திரும்பி விடாதபடி, Lord, let you do miracle in my life. நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா, நான் காத்திருக்கிறேன். அவருடைய மகத்தான கிரியைகளுக்கு நாம் காத்திருக்கும் போது நம்மை ஆண்டவர் வெட்கப்படுத்தவே விடுவதில்லை. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் மையப்படட்டும். கையில் இருக்கிற வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 71வது சங்கீதத்தை நாம் நிறுத்தி நிதானமாக வாசிக்கலாம். 713வது பக்கம், 71வது சங்கீதம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். உமது செவி எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமா இருக்கிறீர். என் தேவனே, துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமை உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமா இருக்கிறீர். நான் கற்பத்தில் உட்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன். நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறீர். என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும்.
என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக பேசி என் ஆத்மாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். தேவனே எனக்கு தூரமாகாதையும், என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும், எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் லட்சையாலும் மூடப்படவும் கடவர்கள். நானோ எப்பொழுது நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது இரட்சிப்பையும் சொல்லும். அவைகளின் தொகையை நான் அறியேன். கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமை முன்னிட்டு நடப்பேன். உம்முடைய நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுவேன். தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீர் செய்தீர். தேவனே, உமக்கு நிகரானவர் யார்? அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். என் தேவனே, நான் வீணையை கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி லட்சை அடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து உம்மை துதிப்பேன். ஆண்டவரே, எப்பொழுது என் நம்பிக்கை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். அநேக இக்கட்டுகளை ஆபத்துகளை காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பிப்பீர். நான் திரும்ப உம்மை பாடுவேன். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். அது கம்பீரமாக தேவனை நோக்கி பார்க்கும். எனக்குள் ஒரு கம்பீரம் வரும். எந்த சூழ்நிலையிலும் தேவனை நான் துதித்து கொண்டே இருப்பேன் என்கிற ஒரு நல்ல நிச்சயத்தை நாம் உடையவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. ஒரு பாடலை சேர்ந்து நாம் எல்லாரும் நல்ல உற்சாகமாய் கைத்தட்டி நல்ல கர்த்தரை உயர்த்தி பாடுவோம். அவர் செய்வது ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கலாம், என்ன செய்கிறார் என்று புரியாமல் இருக்கலாம். ஆனால் அவரால் எல்லாம் செய்யக்கூடும். அவருக்கு நிகரான செயலில் மகத்துவம் உள்ளவர்கள் யாருமே இல்லை. அவருடைய நாமம் வல்லமை உள்ளது. அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற ஒருவரையும் அவர் வெட்கப்படுத்த விட மாட்டார். சேர்ந்து நாம் கரங்களை தட்டி பாடுவோமா? கர்த்தரை நாம் உயர்த்துவோம். கர்த்தாவும் பெயர் சொன்னாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இரட்சண்ய கர்த்தாவும் பெயர் சொன்னாலே கூடாத காரியம் எல்லாம் கூடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இரட்சண்ய கர்த்தாவும் பெயர் சொன்னாலே கூடாத காரியம் எல்லாம் கூடும். இரட்சண்ய கர்த்தாவும் பெயர் சொன்னாலே கூடாத காரியம் எல்லாம் கூடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விசுவாச விதை என்னில் உருவாகட்டும், விதை தோன்றி மரமாக வளர்ந்தோங்கட்டும். விசுவாச விதை என்னில் உருவாகட்டும், விதை தோன்றி மரமாக வளர்ந்தோங்கட்டும். விருப்பங்கள் நிறைவேறும் வாழ்வு வேண்டும், வாழ்வெல்லாமும் நினைவுதானே போதும். விருப்பங்கள் நிறைவேறும் வாழ்வு வேண்டும், வாழ்வெல்லாமும் நினைவுதானே போதும். அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. இரட்சண்ய கர்த்தாவும் பெயர் சொன்னாலே கூடாத காரியம் எல்லாம் கூடும். இரட்சண்ய கர்த்தாவும் பெயர் சொன்னாலே கூடாத காரியம் எல்லாம் கூடும். சூரியன் ஓடிடும் தன் பாதை, நான் ஓட தயங்கிடும் மாயம் ஏதோ. சூரியன் ஓடிடும் தன் பாதை, நான் ஓட தயங்கிடும் மாயம் ஏதோ. போராட்டமே கொள்ளும் வாழ்வு வேண்டும், வாழ்வெல்லாமும் சித்தம் நடந்தால் போதும். போராட்டம் மேற்கொள்ளும் வாழ்வு வேண்டும், வாழ்வெல்லாமும் சித்தம் நடந்தால் போதும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இரட்சண்ய கர்த்தாவும் பெயர் சொன்னாலே கூடாத காரியம் எல்லாம் கூடும். இரட்சண்ய கர்த்தாவும் பெயர் சொன்னாலே கூடாத காரியம் எல்லாம் கூடும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். சின்ன சின்ன விசுவாசத்தை, சின்ன சின்ன நம்பிக்கையை அற்பமாக எண்ண வேண்டாம். தொடர்ந்து கர்த்தரை விசுவாசிப்போம், அவர் நமக்கு அற்புதங்களை செய்வார். இஸ்ரவேலின் நம்பிக்கை நம்மை கைவிட மாட்டார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்மை அர்ப்பணிப்போம். தேவனுடைய சத்தம் நம்முடைய வீடுகளிலும் நம்முடைய உள்ளத்திலும் ஆழமாக கேட்கட்டும். ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? பரலோகத்தின் தேவனே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தேவை. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நீர் எங்கள் மத்தியிலே கொண்டு வருவீராக. உம்முடைய சத்தம் வனாந்திரத்தை செழிக்க பண்ணும், வறட்சிகளை மாற்றும், அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை உண்டாக்கும். உம்முடைய சத்தம் எங்கள் மத்தியிலே கேட்கட்டும். நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு கற்றுத்தாரும். உம்முடைய ஆலோசனை எங்களை நிரப்பட்டும். பரலோக மகிமை எங்களை முற்றிலுமாக மூடட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் சபையிலும் நீர் செய்து மகிமைப்படுவீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மகிமைப்படுவீராக. பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் அவரவர்களுடைய வீடுகளில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கும் தேவனுடைய ஆராதனையை பங்கெடுப்பதற்கும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நம்முடைய எல்பெத்தேல் ஏஜி சபையின் மூலமாக உங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிற இந்த நல்ல ஆராதனையில் பங்கெடுக்கிற உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் நம்மோடு பேசி வருகிறார். ஒவ்வொரு வாரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இன்றைக்கும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேட்கும்படி விரும்புகிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணமாக போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் வேலையை நியமித்து விழித்திருக்கும்படி காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டு எஜமான் சாயங்காலத்திலேயோ
நடு ராத்திரியிலேயோ சேவல் கூவும் நேரத்திலேயோ காலையிலேயோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்று இயேசு சொன்னார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு விழிப்பை எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த பயங்கரமான உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இச்சைகள் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல சோதனைகளும் போராட்டமும் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் அதிக பாதுகாத்து கொள்ள, நாம் பெற்ற இரட்சிப்பை பாதுகாத்து கொள்ள நமக்கு விழிப்பு அவசியம். நம்முடைய பரிசுத்தமான இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து நாம் ஆண்டவருடைய அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க விழிப்பு நமக்கு ரொம்ப அவசியம். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பயங்கரமான காலகட்டங்களிலே அவர்கள் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பாக கெச்சமனே என்கிறதான தோட்டத்துக்கு அருகாமையில் இருக்கிற ஒலிவ மலைக்கு அவர் சென்றார். அங்கே அவர் முழுவதும் ஜெபம் பண்ணினார். முழுவதும் விழித்திருந்து ஜெபித்தார். அப்படி முழுவதும் அவர் விழித்திருந்து ஜெபித்த போது அவரோடு கூட சென்ற பேதுரு, யோவான், யாக்கோபு என்ற அந்த பரிசுத்தவான்கள் நித்திரை மயக்கத்தினால் ஆண்டவரோடு விழித்திருக்க தவறி போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரோடு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டியவர்கள் நித்திரை மயக்கத்தினால் அவர்கள் விழிக்க முடியாதபடி, விழித்திருந்து இயேசுவோடு ஜெபிக்க முடியாதபடி அவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிங்கள் என்று இயேசு சொன்னார். பேதுருக்கு வந்த சோதனையில் பேதுரு இயேசுவை சபித்தான், இயேசுவை சத்தியம் பண்ணினான். சத்தியம் பண்ணி இவர் எனக்கு தெரியாது என்று மறுதளித்தான். எல்லாருக்கும் முன்பாக இயேசுவை அவன் மறுதளித்தான் என்று நாம் பார்க்கிறோம். பேதுரு தன்னுடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு தோற்று போனவனாக அவன் காணப்பட்டதை நாம் இங்கே பார்க்கிறோம். காரணம், அவன் தேவனோடு விழித்திருந்து ஜெபிக்க முடியாதபடி சோதனையில் அவன் விழுந்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் விழித்திருந்து அதிகமாக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கடினமான சில சூழ்நிலைகள் நமக்கு எதிரிட்டு வரும்போது நாம் விழித்திருந்து அவைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான நித்திரை மயக்கம் இருக்கிறது. நித்திரை மயக்கம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அதிகமாக அசரியப்பட்டு அவர்கள் சோம்பேறித்தனமான நிலையில் அவர்கள் வேதத்தை வாசிக்காதபடி, ஜெபிக்காதபடி, அவர்கள் தேவனோடு கூட தங்களுடைய நேரங்களை செலவு செய்யாதபடி அவர்கள் சோம்பேறித்தனம் உள்ளவர்களாய், அசதி உள்ளவர்களாய், நித்திரை பிரியர்களாய் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் விழித்திருப்பது அவசியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் அனலாக இருப்பதற்கு, நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, தேவனிடத்திலிருந்து வருகிற அனுகிரகங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். விழிப்புள்ள ஜெப வாழ்க்கை, விழிப்புள்ள உபவாசம், விழிப்புள்ள ஆராதனை, விழிப்புள்ள பரிசுத்த ஜீவிதம் நம்முடைய வாழ்க்கையில் அவசியம். இயேசு சொன்னார், நீங்கள் விழித்திருங்கள் என்று சொன்னார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். வேதத்தை நீங்கள் படிக்கும்போது 1 பேதுரு 2:21 நீங்கள் குறித்து வைத்து கொள்ளுங்க. 1 பேதுரு 2:21 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி
உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் அப்படின்னு எழுதியிருக்கு. இயேசுவை பின்தொடர்ந்து நாம் போவதற்கு மாதிரியை ஆண்டவர் வைத்து போனார். நாம் எப்படி ஜெபிக்கணும், எப்படி வேதத்தை தியானிக்கணும், எப்படி பரிசுத்தமாக இருக்கணும், எப்படி ஆராதிக்கணும், நாம் எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும், நாம் எப்படி கர்த்தருக்காக ஊழியம் செய்யணுங்கிற அந்த விழிப்புணர்வை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனிடத்திலிருந்து அதிகமான ஆசீர்வாதங்களையும் அதிகமான கிருபைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விழிப்புள்ள வாழ்க்கை நமக்கு அவசியம். ஆண்டவர் மார்க்கு சுவிசேஷம் 14:38 சொன்னார், ஆவி உற்சாகம் உள்ளது, மாமிசமோ பலவீனமானது என்று சொன்னார். இன்னைக்கு ஒரு பலவீனம், இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பயங்கரமான பலவீனம். மற்ற எல்லா காரியங்களுக்கும் நேரத்தை அதிகமாக ஒதுக்கிட்டு ஆண்டவர் தேடுகிற காரியங்களில் நேரத்தை செலவு பண்ணாத பரிசுத்தவான்கள், ஜெபிப்பதற்கு நேரம் எடுக்காத பரிசுத்தவான்கள், ஆண்டவருக்கென்று விழித்திருந்து காத்திருக்க தெரியாத பரிசுத்தவான்கள் இந்த கடைசி காலங்களில் பெருகி வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவகுமாரன், வானாதி வானம் கொள்ளாத அந்த தெய்வம் மீண்டும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் வரும்பொழுது விழித்திருக்கிற ஊழியர்களாக, விழித்திருக்கிற விசுவாசிகளாக, விழித்திருக்கிற சபையாக, விழித்திருக்கிற பரிசுத்தவான்களாக நாம் காணப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தருக்கென்று விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அனுதினமும் வேதத்தை படிக்கணும், அனுதினமும் நீங்கள் ஜெபத்தில் அதிக நேரங்களை செலவு பண்ணணும், ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை உண்மையை உத்தமமாக செய்யணும். ஆண்டவருக்கென்று அந்த அனலுள்ள வாழ்க்கையை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். பேதுருவை போல ஆண்டவரை மறுதலித்து ஆண்டவருக்கு விரோதமான சத்தியங்களை பண்ணி ஆண்டவரை எல்லாருக்கும் முன்பதாக அவன் சபித்தான். அருமை இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவை அவன் சபிக்கிறான். பாருங்க, அந்த சோதனையில் அவன் எப்படியெல்லாம் மாறி போகிறான் பாருங்க. இயேசுவோடு ஜெபிக்க போன அந்த பேதுரு ஜெபிக்கிற இடத்துல மாமிசத்துக்கு இடம் கொடுத்து அவன் வெளிப்பாய் இல்லாது இருந்தபடியினால் சோதனையில் அவன் நின்று பிடிக்க முடியாதவனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் கர்த்தருடைய செய்தியை கேட்குற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் ஆண்டவருக்கென்று வாழ்ந்திருக்கிறீங்க. கர்த்தருக்காக நீங்கள் நல்ல ஓட்டத்தை ஓடி இருக்கிறீங்க. கர்த்தருக்காக நீங்கள் சிறப்பாக நல்ல காரியங்களை செய்திருக்கிறீர்கள். நீங்கள் ஆண்டவருடைய சபையின் மேல் உண்மையான அன்பு வைத்திருக்கிறீர்கள். ஆண்டவருக்கென்று நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்காக நீங்கள் முத்திரை போடப்பட்டவர்கள். ஆனால் அதே நேரத்தில் இந்த கடைசி காலத்தில், இந்த சோதனையின் காலத்தில், இந்த இக்கட்டான இந்த காலத்தில், எங்கு பார்த்தாலும் பாவம் பெருக்கெடுத்து ஓடுகிற இந்த காலங்களில், வியாதிகள் வேதனைகள் பெருகிற இந்த காலத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், மனுஷகுமாரனுடைய வருகை மிக சமீபமாயிருக்கிறபடியினால் நீங்கள் விழித்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்கள் குடும்பமும் கர்த்தருக்கு முன்பாக விழித்திருக்க வேண்டும். விழிப்புள்ள கிறிஸ்தவ ஜீவிதம் நாம் செய்ய வேண்டும். விழிப்புள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ஆகவே நாம் விழித்திருந்து தேவனுடைய வருகைக்கு நாம் காத்திருக்க வேண்டும். விழித்திருந்து நாம் தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் இயேசு சொன்னார், விழித்திருங்கள். மாமிசம் பலவீனமானது, ஆவி உற்சாகமானது. விழித்திருங்கள். மாமிசம் பலவீனமானது, ஆவி உற்சாகமானது. விழித்திருங்கள், நித்திரையை விட்டு எழுந்திருங்கள். ஆகவே நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீங்கள் அடைய வேண்டியவைகளை அடையும்படி விழித்திருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஓமையாக பேசும்போது, தன்னுடைய பிள்ளைகளோடு அவர் பேசும் பொழுது
திட்டவட்டமாக மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34 37 வரைக்கும் ஆண்டவர் விழித்திருங்கள் 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 என்று கர்த்தர் அவர்களிடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பேதுருவிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மார்க்கு 14:38 சொல்லுகிறார், மாமிசம் பலவீனமானது, ஆவி உற்சாகமானது. ஆகவே மாமிசத்துக்குரிய அந்த காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஆவிக்கேற்ற காரியங்களிலே நாம் தேவனுடைய பிள்ளைகளை விழிப்பாக இருக்க வேண்டும். அப்ப விழிப்புள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியம். எந்த சாக்கு போக்குகளை சொல்லாம, எந்த காரணங்களை நாம் காட்டாம நாம் விழிப்புள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை செய்வது நமக்கு மிக மிக முக்கியம். நாம் எவைகளிலெல்லாம் விழிப்பாக இருக்க வேண்டும்? ஒரு 4 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாம் எவைகளிலெல்லாம் விழிப்பாக இருக்கணும்? முதலாவது, நாம் எதில் விழிப்பாக இருக்கணும்? முதலாவது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுல விழிப்பாக இருக்கணும். நாம் எதில் விழிப்பாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய சத்தம் நம்முடைய காதில் கேட்கணும். உன்னத பாட்டு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்டேன். கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்டேன். உன்னத பாட்டு 5:2 சொல்லுகிறது, மணவாட்டி சொல்லுகிறாள், நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயம் விழித்திருந்தது. பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவ சொல்லுகிறான், நான் நித்திரை பண்ணினேன், ஆனாலும் என் இருதயம் விழித்திருக்கு. கடவுளுடைய சத்தத்தை கேட்கறதுல என்னை நான் ஆயத்தமாக்கி இருக்கிறேன் என்று அவள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய சத்தம் இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளே அது தொனித்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் வானங்களிலே முழங்குகிறது. கர்த்தருடைய சத்தம் காதோஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது. கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்கிறது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு விழிப்பாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதிலே நாம் மிக கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு சொன்னால் விழிப்புள்ள ஜீவிதம் நமக்கு அவசியம். உன்னத பாட்டு 5:2 நான் படிக்கிறோம், நான் நித்திரையாக இருந்தேன், ஆனாலும் என் இருதயம் விழித்திருந்ததுன்னு அந்த கர்த்தருக்கு சோதரம் மணவாட்டி சொல்லுகிறார். என் இருதயம் விழித்திருந்தது, கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்டேன் என்று அவள் சொல்லுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை படிக்கிறோம். தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய், கண் விழித்திரு, ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை ஒரு திருப்தியுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் தூக்கத்தை விரும்பாத. இன்னைக்கு நிறைய பேர் தூக்கத்தை தான் அதிகமாக விரும்புகிறாங்க. தூங்குறாங்க, ஜெபிக்க வேண்டிய நேரமெல்லாம் தூங்குறாங்க. ஜெபிக்க வேண்டிய ஊழியம் செய்ய வேண்டிய நேரங்கள், மற்ற நேரங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனலாக இருக்க வேண்டிய நேரங்களிலெல்லாம் அசதி, நிர்விசாரம், தூக்கத்துக்கு இடம் கொடுத்து அதிகமான பேர் இன்னைக்கு படுக்கையிலேயே இருக்கிறதுக்கு விரும்புகிறாங்க. அதனால தான் நீதிமொழிகள் 20:13 சொல்லுது, தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய், கண் விழித்திரு, விழித்திரு, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க விழித்திரு. ஆண்டவர் அதிகாலையிலும் பேசுவார், மத்தியானத்திலும் பேசுவார், மாலையில் பேசுவார், இரவு நேரங்களிலே பேசுவார், நடு ஜாமத்தில் பேசுவார். கர்த்தர் சாமுவேல் அண்டைக்கு வந்து அந்த சீலோ ஆலயத்தில் வந்து சாமுவேலே 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 என்று 3 தடவை அவனோடு பேசினார்.
ஆண்டவருடைய சத்தத்தை அறியாத அந்த மகன் ஏலி இடத்துல ஓடினான். ஆனா அவன் பாருங்க, சின்ன பிள்ளையா இருந்தா கூட கடவுளுடைய சத்தத்தை கேட்கிற காது அவனுக்கு இருந்தது. கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்கிறவனாக அவன் காணப்பட்டான். அந்த சாமுவேல் இஸ்ரவேலின் ஒரு உன்னதமான தீர்க்கதரிசியாக அவன் இருந்தான். ஒரு நல்ல நியாயாதிபதியாக அவன் இருந்தான். சாமுவேலுடைய வார்த்தை தரையில விழவில்லை. காரணம், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு கிடைத்தது. இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவருடைய வார்த்தை இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும், என்னுடைய ஓட்டத்தை நான் நல்லா ஓடி முடிக்கணும், என்னுடைய சோதனையில் நான் வெற்றி பெறணும், எனக்கு வருகிற போராட்டத்தில் நான் வெற்றி பெறணும், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் சூழ்நிலை எப்படி இருக்குமோ, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ, நான் என்னத்தை நான் ஆண்டவருக்கு செய்யணுங்கிறதான அந்த திட்டம், அந்த நோக்கம் உன் வாழ்க்கையில் நீ அறிய வேண்டுமானால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்காம யார் ஒருவரும் தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய தீர்மானத்தை நிறைவேற்றவே முடியாது. கடவுளுடைய வார்த்தையை கேட்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பத்திரப்படுத்தி வைக்கணும். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பாதைக்கு அது தீபமா, அது வெளிச்சமா இருக்கும் என்பதை மறந்து போகாதிருங்க. கர்த்தருடைய வார்த்தையை அனுதினமும் வாசிங்க. கர்த்தர் உங்களோடு பேசுகிறதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய சத்தத்தை எப்படியாவது கேட்கறதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தருடைய சத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இன்றியமையாதது என்பதை நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதிகாலையில் தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் காத்திருக்கும் போது ஆண்டவருடைய சத்தம் நமக்கு கேட்கும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் நம்முடைய இருதயம் அவருக்கு ஆயத்தமான நிலைமையில் நாம் காணப்பட வேண்டும். அந்த உன்னத பாட்டு 5:2 அந்த மணவாட்டி சொல்லுகிறாள், நான் நித்திரை பண்ணினேன், ஆனால் என் இருதயம் விழித்திருந்தது. இந்த வசனம் எவ்வளோ அருமையான வசனம் பாருங்க. நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயம் விழித்திருந்தது என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய போராட்டமான வாழ்க்கை. கிறிஸ்தவ பயணம் என்பது ஒரு இடுக்கமான வாசலுக்குள்ளே போகிற ஒரு பயணம். கிறிஸ்தவம் என்பது ஒரு நெருக்கம், ஒரு பெரிய போராட்டத்தை நாம் சந்தித்து தான் ஆகணும். பெரிய ஒரு இடுக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அதுக்காக தான் வேதத்தில் நமக்கு பல வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. சங்கீதம் 91:5-6 நம்ம என்ன படிக்கிறோம்? ஆண்டவர் சொல்றார், இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கு பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் உன்னை அணுகாது. எப்பேற்பட்ட போராட்டம் வாழ்க்கையில் வந்தாலும் கர்த்தர் உனக்கு ஜெயம் கொடுப்பார். எப்பேற்பட்ட வியாதி உன் வாழ்க்கையில் சூழ்ந்து வந்தாலும், எப்பேற்பட்ட பிசாசு உனக்கு விரோதமாய் வந்தாலும், கொடிய மனிதர்கள் உனக்கு விரோதமாய் வந்தாலும், இந்த போராட்ட காலத்தில் கர்த்தர் உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். நீ தோத்து போக மாட்ட, நீ ஜெயிப்ப. உன் வாழ்க்கையில் எல்லா சோதனையும் நீ ஜெயித்து முன்னேறி வருவ. அதற்கு ஒரே ஒரு காரணம், நீ வெளிப்பாக இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். நீ சொல்லணும், இன்னைக்கு என்னோட ஆண்டவர் பேசின, அதிகாலையில் நான் வேதத்தை திறந்து வைத்து ஜெபம் பண்ணினேன், என்னோட கர்த்தர் பேசினார். இக்கட்டு நேரங்களிலே நீ உபவாசித்து காத்திரு, கர்த்தர் பேசுவார். வியாதி நேரங்களிலே, வறுமை நேரங்களிலே, ஒரு கால் கடன் பிரச்சனையினால நீ அவதிப்பட்டு, ஒரு கால் சொந்த குடும்பத்தினால் நீ கைவிடப்பட்டு, எந்த இடத்துக்கு போவது என்ன செய்வது என்று தெரியாதபடி திக்கு தெரியாத காட்டிலே மாட்டி தவிக்கிறவனை போல நீ இருப்பாய் என்றார். உனக்கு தேவை தேவனுடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு ரொம்ப முக்கியம்.
கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பெற்றுக்கிடணும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். ஆபிரகாம் ஒரு புறஜாதிக்காரனாக இருந்தாலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டபடியினால் அவன் பிரபுவாய் மாறினான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆபிரகாம் அநேகருக்கு ஒரு முன்மாதிரியாக அவன் மாறினான். காரணம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. பல தீர்க்கதரிசிகள், பல நியாயாதிபதிகள், பல ராஜாக்கள் உயர்த்தப்பட்டதுக்கு காரணம் கர்த்தருடைய வார்த்தை. என் அருமையான தேவ பிள்ளையே, உனக்கும் ஆண்டவருடைய வார்த்தை அவசியம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்க விழிப்பாயிருங்கள், முதலாவது. இரண்டாவது, நீங்க பாவம் செய்யாதபடி விழிப்பாயிருங்கள். கடவுளுடைய பிள்ளைங்க பாவத்தில் விழுந்துடக்கூடாது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 34வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை இருப்பதாக, நிற்கிறேன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு மகிமை இருக்கட்டும். நீதிக்கேற்றபடி நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நீதிக்கேற்று நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 15:34 எழுதப்பட்டிருக்கு. குறித்து வச்சுங்க. நீங்கள் பாவம் செய்யாதபடி விழித்திருங்கள். பாவம் செய்யக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாவத்தினால கரைப்பட்டு போகக்கூடாது. பாவம் செய்து பாவத்தினால நீங்கள் கரைப்பட்டு போனீங்கன்னா பரலோகம் வர முடியாது. பாவம் செய்து அதில் நம்ம வாழ முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பரிசுத்தமான வாழ்க்கை. பரிசுத்தமாக நம்ம வாழணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தூய்மையான வாழ்க்கை. உங்கள் பாவம் இரத்தாம்பர சிவப்பை போல இருந்தாலும் கர்த்தர் அதை வெண்பஞ்சை போல் மாற்றுவேன் என்று எழுதியிருக்கிறார். பாவம் கொடுமையானது. பாவம் வஞ்சனை உள்ளது. பாவம் செய்கிற ஆத்துமாக்கள் சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தினால தான் வியாதி வருது, பாவத்தினால தான் பஞ்சம் வருது, பாவத்தினால தான் கொள்ளை நோய் வருது, பாவத்தினால தான் நமக்கு எல்லா இக்கட்டுகள் வருது, எல்லா நெருக்கங்கள் வருது. நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பாவம் செய்யாதபடி விழித்திருக்கணும். பாவம் செய்யக்கூடாது. நீ ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்தையும் அறிஞ்சவங்களாக இருக்கலாம், அறியாமல் இருக்கலாம். நீங்கள் படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம். நீங்கள் அதிக வருஷம் அனுபவம் உள்ளவங்களாக இருக்கலாம், அல்லது இப்போ தான் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லலாம். நான் கிட்டத்தட்ட ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் 20 வருஷம் ஆச்சுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் பாவம் செய்யாமல் இருக்கணும். பாவத்தில் விழுந்துடக்கூடாது. பாவத்தை செய்வதற்குன்னு அதுக்குன்னு ஒரு காரியங்களை நம்ம செய்துக்கிட்டு இருக்கக்கூடாது. பாவத்தை சீ என்று இகழ்ந்து பாவத்துக்கு பின்ன ஓடாமல் பாவம் என்ற அந்த நரகத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். பாவ சோதனைகளுக்கு விலகணும். யோசேப்பு பாவம் செய்யாதபடி அவன் தன்னை பாதுகாத்து கொண்டதுனால தான் எகிப்து தேசத்தில் அவனுக்கு ஒரு பெரிய போஸ்ட் கர்த்தர் கொடுத்தார். பாவம் செய்யறதுக்கு அந்த இளம் பிராயத்தில் யோசேப்பு நினைக்கல. யோசேப்புக்கு ஒரு பயங்கரமான சோதனை வந்துச்சு பாவம் செய்யறதுக்கு. அவன் தன் வஸ்திரத்தை இழந்துட்டு ஓடி போயிட்டான். அவன் வஸ்திரத்தை இழந்துட்டு ஓடி தன்னை பாதுகாத்து கொண்டான் யோசேப்பு. யோசேப்பு பாவம் செய்யணும்னு நினைச்சிருந்தா இது ஒரு நல்ல சான்ஸு, இந்த சான்ஸை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அந்த பாவத்தில் மாத்திரம் அவன் விழுந்திருந்தா ராஜா கண்ட சொப்பனத்துக்கு அவன் அர்த்தத்தை சொல்லியிருக்க முடியாது. அவன் சிறையில் அடைக்கப்பட்டவன் வெளியே வந்திருக்கவே முடியாது. அவனுடைய சரித்திரம் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். ஆனால் யோசேப்பினுடைய சரித்திரம் இன்னைக்கு அநேகரை மாற்றுது. அநேகருக்கு ஒரு பெரிய ஒரு சாட்சியாக இன்னைக்கு அது இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டால், இளம் பிராயத்தில் யோசேப்பு தன் தகப்பனை விட்டு சகோதரனை விட்டு பிரிக்கப்பட்டவனாக இருந்தாலும், அவன் விலங்கிடப்பட்டு அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவனாக இருந்தாலும்,
அவன் செய்யாத பாவத்துக்கு தண்டனை அணிவிக்கிறவனா இருந்தாலும், ஒரு கால் கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு, கர்த்தர் என்னை மறந்துட்டாரு, கர்த்தர் என்னை நினைக்கவே இல்லைங்கிறதான ஒரு நிலவரம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தாலும், ஒன்று சொல்றான், என்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார், என்னை பார்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், என் மேல் நினைவாயிருக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். என் கர்த்தருக்கு முன்பாக நான் எப்படி இந்த பாவத்தை செய்வேன் என்று சொல்லி பாவத்துக்கு விலகி யோசேப்பு ஓடினான், பாவத்தை விட்டு விலகினான். இன்றைக்கு அநேகரை ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, வீணான வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்காத, ஏன் வீணான வார்த்தையை பேசுகிற, அனாவசியமான வார்த்தைகள் எல்லாம் பேசாதன்னு சொல்லி சிலரை ஆண்டவர் எச்சரிக்கிற. சில இடத்துல உட்காராத, இந்த இடத்துல நீ உட்காந்து நீ ஏன் இந்த இடத்துல உட்கார்ற, ஏந்திரி, இந்த இடத்த விட்டு ஏந்திரி போ அப்படின்னு ஆண்டவர் சிலரை தகாத இடங்களில் உட்காரும்போது அந்த இடத்த விட்டு ஆண்டவர் வெளியே கொண்டு போகிறத நம்ம பார்க்குறோம். சிலர் அதட்டுறதை நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் அதட்டுறார், பிசாசு அதட்டுறாரு, கடலை அதட்டுறார். பாவம் செய்கிற மனுஷனை தேவன் அதட்டுவார். ஓ நீ இப்படி பண்ணாத, அப்படி யோசிக்காத, அப்படி சிந்திக்காத, கரப்பட்டு போகாத, இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போகாதன்னு சொல்லி ஆண்டவர் உட்காரும் போதும், எழுந்திருக்கும் போதும், நடக்கும் போதும், தூங்கும் போதும் நம்ம எச்சரிக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் பாவம் செய்து விழுந்து போகாதபடி நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியானவர். சபையை ஆண்டவர் பாதுகாக்கிறார். சபையில எப்பொழுதுமே ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்புகிற. சபை என்பது பரிசுத்தமானது. சபை என்பது பாவம் செய்யாத பரிசுத்தவான்கள் நிரம்பி இருக்கிற இடம். பரிசுத்தமான ஆண்டவருடைய ஜனங்கள் ஆண்டவர் ஆராதிக்கிறது இல்லை, பரிசுத்தத்தோடு ஆராதனையை விரும்புகிற தேவன் சபையை பாதுகாக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் கரைப்பட்டு போகாதபடி அவர் பாதுகாக்கிறார். தாவீது பாவம் செய்தான். தாவீது பாவம் செய்து தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தான். ஆண்டவர் மனம் இறங்கி தாவீதை ஆண்டவர் மன்னித்தார். பாவம் செய்தவன் அதுக்கப்புறம் தாவீது விழிப்புள்ளவனாய் மாறினான். தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை தான் அவன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தான். அதுக்கப்புறம் அவன் தேவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி கர்த்தருக்கென்று நல்ல பரிசுத்தமானாய் காணப்பட்டான். அதனால தான் தாவீதை ஆண்டவர் அவ்வளோ நேசிக்கிறார். தாவீதை அவ்வளவாய் தேவன் உயர்த்தினார். தாவீது போன இடமெல்லாம் அவனை தேவன் பாதுகாத்தார். பாவம் செய்தது உண்மைதான் தாவீது. ஆனால் அவன் உணர்த்தப்பட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டான். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு பாவத்தை உணர வேண்டிய அளவுக்கு அவன் உணர்ந்தான். அந்த பாவத்தினால வந்த அந்த கொடூரம் அவன் குடும்பத்தை தாக்கின போது, அவன் பிள்ளைகளை தாக்கின போது, அவனுடைய வாழ்க்கையில் அது பயங்கரமான வேதனைகளை கொண்டு வந்த போது அந்த பாவம் எவ்வளோ கொடூரமானது என்பதை உணர்ந்து தாவீது அவன் விழிப்புள்ளவனாய் மாறினான். ரெண்டாவது ஒன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பாவம் செய்யாதபடி நீங்கள் விழித்திருக்க வேண்டும். மூன்றாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, வஸ்திரத்தை காத்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வஸ்திரங்களை காத்து கொள்ளுங்கள். இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய், தேவனுடைய பிள்ளைவே, நிர்வாணமாய் நடவாதபடி விழித்திருங்கள், உங்கள் வஸ்திரங்களை காத்து கொள்ளுங்கள், அவர்கள் பாக்கியவான்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 16-15 நாம் படிக்கிறோம். கடவுள் கர்த்தர் நம்ம கொடுத்த வஸ்திரத்தை நம்ம கரப்படாமல் காத்துக்கணும்.
வஸ்திரம் என்று சொல்லும்போது ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தார். ஏசாயா 61:10 நீங்க படிச்சீங்கன்னா ரட்சிப்பின் வஸ்திரம். என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவர் பிள்ளையா நம்ம மாறணுமோ அன்னைக்கே நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த வஸ்திரத்தை காத்துக்கணும். அதை காத்துக்கிட்டா தான் பரலோகம் போக முடியும். அந்த வஸ்திரத்தை நம்ம கரைப்படுத்திடக்கூடாது. ரட்சிப்பின் வஸ்திரம், துதியின் உடை அப்படின்னு எழுதியிருக்கு. கடவுள் அதிகமாக துதிக்கிறாங்க, சில பேர் அதிகமாக பிரைஸ் பண்ணுறாங்க, அதிகமாக ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணுறாங்க. காரணம், அதுக்கு துதியின் உடை ஆண்டவர் கொடுக்கிறார். அதெல்லாம் நம்ம காத்துக்கணும். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை எப்படி நம்ம கொடுத்தார் தெரியுமா? நம்ம எல்லாரும் நம்முடைய பாவத்தை உணர்ந்து, நான் ஒரு பாவிகள் என்ற நிலையில் ஆண்டவரிடத்தில் அழுது புலம்பி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்த போது பாவ மன்னிப்புங்கிற நிச்சயத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்து நம்முடைய பாவத்தெல்லாம் ஆண்டவர் மன்னித்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தார். ஆதாம் ஏவாளுக்கு ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் மகிமையின் வஸ்திரத்தை கொடுத்தாருன்னு சொல்லி சங்கீதம் 8 படிக்கிறோம். அவங்க பேயினுடைய பிசாசுடைய வார்த்தையை கேட்டு அவங்க பாவம் செய்த போது அவங்க மகிமையின் வஸ்திரத்தை இழந்தாங்க. அப்பதான் அவங்க சொல்றாங்க, நாங்கள் நிர்வாணியா இருக்கிறோம் அப்படின்னு அத்தி இலையை எடுத்து தங்க அறையில கட்டிக்கிட்டாங்களாம். அத்தி இலை என்பது சுயத்தை குறிக்கும். சுயமா ஒரு முடிவெடுக்கிறது, சுயமா யோசிக்கிறது, சுயமா சிந்திக்கிறது, சுயமா ஒரு காரியத்தை செய்கிறது. இது அத்தி இலை. இந்த அத்தி இலைய அவங்க உடுத்திருந்த போது பரிதாபமான நிலையில் அவங்க இருந்தாங்க. பாருங்க, கடவுள் கொடுக்கிற வஸ்திரத்தை நீ இழந்துட்டா பரிதாபமான நிலைமை உனக்கு வரும், நிர்கந்தமான நிலைமை வரும், எல்லாராலும் கைவிடப்படுகிற ஒரு நிலைமை வரும், நீ ஒதுக்கி தள்ளப்படுகிற நிலைமை வரும். அதனாலதான் உன் மானம் காணப்படாதபடி கர்த்தர் கொடுத்த விலையேற பெற்ற வஸ்திரத்தை நீ பாதுகாத்துக்கிடணும். இப்படியே ஒரு மாதிரியெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில செஞ்சு உன் இஷ்டத்துக்கு போய் உன் இஷ்டத்துக்கு வந்து உன் இஷ்டத்துக்கு காரியம் செஞ்சு வஸ்திரத்தை இழந்துடாத. வஸ்திரம் இல்லாதவன் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. தன் மானம் காணப்படாதபடி வஸ்திரத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுதான் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை இருப்பதாக 1 பேதுரு 1:18-19 நீங்கள் குறித்து வச்சுங்க. நீங்கள் சும்மா இருக்கும்போது படித்து பாருங்கள். 1 பேதுரு 1:18-19 சொல்லுது, ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று 1 பேதுரு 1:18-19 நாம் படிக்கிறோம். அப்போ கடவுள் நம்ம கொடுத்திருக்கிற வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், துதியின் உடை, ஆண்டவர் கொடுத்திருக்கிற விலமதிக்க முடியாத வஸ்திரத்தை ஆதாமு ஏவாளை இழந்து போய் அந்த தோட்டத்தை விட்டே கடவுள் விரட்டிட்டார். சபிக்கப்பட்டவங்களா தோட்டத்தை விட்டு ஓடுனாங்க. கடவுளுடைய வஸ்திரத்தை பாதுகாத்து கொள்ளுங்க, வெளிப்பாயிருங்க. கடவுள் கொடுத்த வஸ்திரத்தை கரைப்படுத்திடாதீங்க. வஸ்திரத்தை பரிசுத்தமாக காத்துக்கிடுங்க. அதற்கேற்ற காரியங்களை நீங்கள் செய்யுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். ஆகவே வஸ்திரத்தை காத்து கொள்ளணும். வஸ்திரத்தை காத்து கொள்றதுல நான் வெளிப்பாக இருக்கணும். 4வது ஒரு காரியத்தை சொல்லி நான் பிரசங்கத்தை முடிக்கிறேன். நம்முடைய ஜெப வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நான் விழித்திருக்கணும். ஜெபத்தில் முன்னேறணும், உபவாசத்தில் முன்னேறணும், ஆராதனையில் முன்னேறணும். போன வருஷத்தை விட இந்த வருஷம் நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன். 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன்னா இப்போ 3 மணி நேரம் ஜெபிக்கிறேன். இப்போ நான் 1 மணி நேரம் ஜெபிச்சேன்னா இப்போ 10 நிமிஷம் கூட என்னால் ஜெபிக்க முடியலன்னு சொல்லக்கூடாது. பைபிளை நான் உளுந்து படித்தேன், இப்போ பைபிளையே நான் தொடுறதில்லை. சபைக்கு போகிறது கூட நான் யோசிக்கிறேன். சபையில் போய் நான் அதிக நேரம் நான் இருக்கிறத விரும்பலை.
ஊழியம் கூட நான் பட்டுப்படாம தான் செய்கிறேன். ஊழியத்தை மனமாற செய்யலை. ஏதோ ஒரு நிர்பந்தத்தினால ஊழியம் செய்கிறேன். ஏதோ செய்யணுங்கிறதுக்காக செய்கிறேன். விட்டு எங்கே போகிறது? அதுக்காக நான் ஊழியம் செய்கிறேன். ஆனால் மன உற்சாகமாக, மன விருப்பத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு நான் ஊழியம் செய்யலை. நான் உண்மையாக உத்தமமாக நான் ஆண்டவருக்குன்னு எதையும் செய்யலை. அரை மனசு, 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 செய்வோமா செய்ய வேண்டாமா, இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விழிப்பு ரொம்ப அவசியம். நம்முடைய வாழ்க்கையில், ஜப வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதற்கு விழித்திருக்க வேண்டும். இதுதான் 4வது நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம். ஆகவே நம்முடைய ஜப வாழ்க்கையில் நாம் முன்னேற வேண்டும். முன்னேறணும், ஜபத்தில் முன்னேறணும், ஜபிக்கிறதுல முன்னேறணும். ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஜபம் பண்ணாமல், பைபிளையும் படிக்காமல், நான் ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் ஊழியம் செய்கிறேன்னா உன்னால் இந்த ஊழியம் ஒரு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது. சும்மா வேணால் நீ செய்யலாம், அவ்வளோதான். நீ ஆண்டவருடைய காலடியில் உட்காராமல், பைபிள் படிக்காமல், நீ பரிசுத்தமாக வாழாமல், நீ கடவுளுக்கு பயப்படுற பயம் இல்லாமல், நீ ஒரு துணிகரமாக ஏதோ தெரிஞ்சதை நான் செய்கிறேன்னு செஞ்சுக்கிட்டு இருந்தீன்னா பரலோகம் போக முடியாது. ஜப வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தமாக முழங்காலே நிற்கணும். அவன் எப்பொழுதும் தேவன் அண்டி கொண்டு இருக்கணும். அவன் கர்த்தரோடு கூட பேசிக்கொண்டே இருக்கணும். கர்த்தருக்கு அவனுக்கு ஒரு நெருக்கமான நிலைமை இருக்கணும். ஜப வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், விழிப்பாக இருக்க வேண்டும். அது நமக்கு ரொம்ப முக்கியம். நம்முடைய படுக்கைக்கு நாம் செல்லுகிறதுக்கு முந்தி, நாம் படுக்கைக்கு செல்லுகிறதுக்கு முன்னாடியே பைபிளை படிச்சுட்டு தான் படுக்கைக்கு போகணும். ஒரு படுக்கைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் பைபிளை படிக்காமல் போகக்கூடாது. பைபிளை படிச்சுட்டு தான் படுக்கைக்கு போகணும். அதே போல் அதிகாலையில் எழும்பும்போது அவருடைய சாயலாக நாம் திருப்தி ஆகணும். மத்தியான நேரங்களில், மாலை நேரங்களில் நாம் ஜெபிக்கிறதுக்கு நேரம் எடுக்கணும். இப்படியெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் நிறுத்தி பார்த்து ஒவ்வொரு காரியத்தையும் நாம் ஜெபிச்சு எல்லாத்தையும் செய்யணும். ஜெபம் பண்ணாமல் எதையும் செய்யக்கூடாது. ஜெபம் பண்ணி அவருடைய உத்தரவை கேட்டு, ஜெபம் பண்ணி அவருடைய நோக்கத்தை அறிந்து, அவருடைய திட்டத்தை அறிந்து, அவருடைய தீர்மானத்தை அறிந்து ஜெபத்தில் முன்னேறுவதற்கு நான் விழிப்பாக இருக்க வேண்டும். சில பேர் ராத்திரியில் படுக்க போகும்போது சாப்பாட்டை கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. ஏன் தெரியுமா? அந்த பெருந்தீனி ராத்திரியில் புல் கட்டிட்டு ஒருத்தன் தூங்குறான்னு வச்சுங்க, காலையில் அவனை என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா கனநித்திரையின் ஆவி அவனை போட்டு அப்படியே அமுக்கி, எல்லாரும் 5 மணிக்கு எழுஞ்சி ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, 4 மணிக்கு ஜெபம் பண்ணுவாங்க. இந்த சோத்தை நிறைய திங்கிறவன் ஜெபம் பண்ண மாட்டான். பெருந்தீனிக்காரன் இவன் ஜெபமே பண்ண மாட்டான். காலையில் எழுஞ்சி ஜெபம் பண்ண மாட்டான். 8 வரைக்கும் தூங்கிட்டு கிடப்பான். 8, 9 வரைக்கும் ஒழுங்கு இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை. 5 மணிக்கு ஜெபம் பண்ண மாட்டான், 6 மணிக்கு ஜெபம் பண்ண மாட்டான். அவன் அப்படி பெருந்தீனி. சில பேர் அந்த திங்கிற விஷயத்தில் கூட கவனமாக இருக்காங்க. படுக்கைக்கு போகும்போது பைபிள் படிச்சுட்டு தான் போகிறாங்க. அதிகாலையில் எழுந்திருச்சு குதிச்சு ஏஞ்சி வந்து ஜெபம் பண்ணுறாங்க. சில பேர் காலையில் போய் அந்த தெய்வத்து முகத்தை பார்க்கணும், அவரோட பேசணும் அப்படின்னு ஜெபத்தில் முன்னேற ஒரு விழிப்பு நமக்கு தேவை. இப்படி நான் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் 6:22 சொல்லுது, வேதத்தை ஏன் நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ நடக்கும்போது அது வழிகாட்டும், நீ படுக்கும்போது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும்போது உன்னோடு அது சம்பாசிக்கும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நீதிமொழிகள் 6:22 சொல்லுது, நீ நடக்கும்போது உனக்கு ஒரு வழிகாட்டி இருக்கணும். நீ நடந்து போகிற பாதையில் எந்த ஆபத்து இருக்கும், எந்த கஷ்டமும் உனக்கு வரும். நீ போகிற பாதையில் பெரிய பிரச்சனை உனக்கு வந்துடும். ஆனால் ஒரு வழிகாட்டி அவசியம். அதே போல் நீ படுக்கும்போது
உன்னை கர்த்தர் காப்பாற்றணும். படுக்கிறவன் ஏஞ்சாதான் நிச்சயம். படுக்கிறவனை பேய் ஏதாவது பண்ணி பிடிச்சுன்னா என்ன பண்ண முடியும்? படுக்கையில் மனுஷனுக்கு வரக்கூடாதது வந்துருச்சுன்னா படுக்கையில் நம்மளை கர்த்தர் பாதுகாக்கணும். நான் விழிக்கும்போது, நான் விழித்த உடனே ஆண்டவர் நம்மோடு சம்பாஷிக்கணும். இதுக்கெல்லாம் தேவை என்ன தெரியுமா? ஜெபத்தில் முன்னேறணும், ஜெபத்தில் விழித்திருக்கணும். இந்த ஜெபத்தில் விழித்திருக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஆகவே ஆண்டவர் சொன்னார், நீங்கள் விழித்திருங்கள், நீங்கள் விழித்திருங்கள், நீங்கள் விழித்திருந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்கள். நீங்களும் உங்கள் மனைவியும் உங்கள் கணவனும் உங்கள் பிள்ளைகளும் விழித்திருங்கள், கர்த்தருக்கு நேராக விழித்திருங்கள். உங்கள் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுங்கள், உங்கள் ஜெபத்தை காத்துக்கொள்ளுங்கள், உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வரங்களை, வல்லமையை காத்துக்கொள்ளுங்கள். விழித்திருங்கள். தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தினால், எல்லா நன்மையினால், எல்லா கிருபையினால் உங்களை நிரப்புவாராக. நீங்கள் சுகித்திருப்பீர்கள், நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். நீங்கள் நினைக்கிற காரியம் உங்களுக்கு கைகூடும். உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வரும். விழித்திருங்கள், ஜெயம் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நம்முடைய குமாரனாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். விழிப்புள்ளவர்களாய் நாங்கள் இருக்க எங்களோடு பேசின கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். விழிப்புள்ள ஜீவிதம் நாங்கள் செய்ய எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். விழிப்புள்ளவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபைத்தார். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை விழிப்புள்ள குடும்பமாய் மாற்றும். எங்கள் பிள்ளைகளை விழிப்புள்ளவர்களாய் மாற்றும். ஆண்டவரே, நீர் எங்களை விழிப்புள்ளவர்களாய் மாற்றும்படிக்கு எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அன்பின் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்று சதா காலமும் அனைவரோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.